Next, polarization by double refraction. இதில் ஒரு கால்சைட் கிறிஸ்டல் இருக்குது, ஒரு லைட் வந்து படுது. இது ஆர்டினரி லைட், தட் இஸ் அன்போலரைஸ்ட் லைட். சரியா, அந்த லைட் வந்து படுது. இந்த சர்ஃபேஸில் பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ரே வந்து ரெண்டாக பிரியும். சரியா, ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக போகும், இன்னொன்று வந்து வேறு ஆங்கிளில் பிரிஞ்சு போகும். ரைட். சப்போஸ் நீங்கள் இந்த கிறிஸ்டல் இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சோர்ஸ் தெரியும். இது ஒரு சோர்ஸாக இருந்தால் இங்கே ரெண்டு சோர்ஸ் தெரியும். அல்லது ஒரு பேப்பரில் ஒரு டாட் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது மேலே கால்சைட் கிறிஸ்டல் வச்சோம்னா நமக்கு ரெண்டு டாட் தெரியும். இதை ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஒரு டாட் என்ன ஆகும், சுற்றி வரும். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சுற்றி வரக்கூடிய இந்த டாட்டுக்கு பேர் எக்ஸ்ட்ரார்டினரி ரேன்னு சொல்ல போகிறோம். ஸ்டேஷனரி அவருக்கு என்ன செய்ய போகிறோம், ஆர்டினரி ரேன்னு சொல்ல போகிறோம். புரியுதா? ஸோ இதை இன்னும் கிளியராக பார்க்கலாம். இது அன்போலரைஸ் லைட்டு சர்ஃபேஸில் பட்டு ரெண்டாக பிரியுது. இது ஆர்டினரி லைட்டு, இது எக்ஸ்ட்ரார்டினரி லைட். இந்த எக்ஸ்ட்ரார்டினரி லைட் தான் யார், போலரைஸ் லைட். ஸோ த்ரூ தி ரிஃப்ராக்ஷன் வி கெட் போலரைஸ் லைட். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. when a ray of unpolarized light is incident on calcite crystal, two refracted rays are produced, hence two images of a single object. ஸோ ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் தெரியும். சரியா, தட் இஸ் கால்டு டபுள் ரிஃப்ராக்ஷன். ரைட். சரி, இங்கே என்ன கொடுக்காம பாருங்கள், த இங்க் டாட் ஆன் த ஷீட். ஒரு ஷீட்டில் வந்து ஒரு டாட் வைக்க போகிறோம், இது என்ன பண்ணுறோம், ஒரு கால்சைட் கிறிஸ்டல் வழியாக பார்த்தோம்னா என்ன தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் டாட் தெரியும். ரைட்டா? ஸோ இதை ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்ட்ரார்டினரி ரே என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இந்த ஆர்டினரி ரே வந்து ரொட்டேட் ஆகாது. புரியுதா? ஸோ அப்போ என்னென்னா ரெண்டு ரேக்கு நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஆர்டினரி ரே ட்ராவல் வித் சேம் வெலாசிட்டி இன் ஆல் தி டைரக்ஷன். ரைட்டா? அப்போ என்னென்னா இந்த லைட்டில் இந்த ஆர்டினரி லைட் அப்படிங்கிறது அதோட வெலாசிட்டி வில் பி சேம் இன் ஆல் தி டைரக்ஷன். நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் இதோட வெலாசிட்டி மாறாது. ஆர்டினரி ரேவோட டைரக்ஷன் அது வெலாசிட்டி வில் பி சேம் இன் ஆல் தி டைரக்ஷன். அப்போ என்ன ஆக போகுது, எக்ஸ்ட்ரார்டினரி ரேவாக இருந்தால் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. ரைட்டா? இப்போ வெலாசிட்டி மாறுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் refractive index n is equal to c by v. ஸோ வெலாசிட்டி மாறினா அதுக்கு என்ன ஆகும், நமக்கு refractive index மாறும். ரைட்? அப்போ என்ன ஆகுது, ஆர்டினரி ரேக்கு வந்து refractive index மாறாது, எக்ஸ்ட்ரா ரேக்கு என்ன ஆகும், refractive index மாறும். ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்தது ஆர்டினரி ரேவாக இருந்தால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ரைட்டா? ஃபார் ஆர்டினரி. இதுவே எக்ஸ்ட்ரார்டினரியாக இருந்தால் என்ன ஆகும்னா எலிப்டிக்கல் வேவ் ஃப்ரண்ட் will be produced. ஸோ எலிப்டிக்கல் வந்து ஃபார் எக்ஸ்ட்ரார்டினரி, ஸ்பெரிக்கல் வந்து ஆர்டினரி. ரைட்டா? அப்போ வெலாசிட்டி சேமாக இருந்தால் ஆர்டினரி, வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரார்டினரி. ரைட்? சரி. ரைட்டா? அப்போ அடுத்து என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும். அப்போ அதையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் நீங்கள் இதை பார்க்கும்போது இப்போ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா ரெண்டும் சேம் தெரியும். சரி, பர்டிகுலர் டைரக்ஷன் இன் விச் போத் த ரேஸ் ட்ராவல் வித் சேம் வெலாசிட்டி. ரைட்டா? ரெண்டு ரேவும் என்ன ஆகும், சேம் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும். தட் இஸ் கால்டு ஆப்டிக்கல் ஆக்சஸ். என்னென்னா அந்த ஆப்டிக்கல் ஆக்சஸில் எந்த ரிஃப்ராக்ஷனும் இருக்காது. அந்த ஆக்சஸ் வழியாக வரக்கூடிய லைட் என்ன ஆகும் நமக்கு, ஸோ ரெண்டுமே ஒன்றா தெரியும். அப்போ நமக்கு ஒரு லைட் தான் தெரியும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகாதுன்னா நோ டபுள் ரிஃப்ராக்ஷன். அப்போ ஆப்டிக்கல் ஆக்சஸில் என்ன நடக்காது, நோ டபுள் ரிஃப்ராக்ஷன். ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஆக்டிவ் கிறிஸ்டல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கால்சைட், குவார்ட்ஸ், டூர்மலைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆப்டிக்கல் ஆக்சஸ். அப்போ ஒரே ஒரு ஆக்சஸில் மட்டும் தான் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரும். இதே வந்து கிறிஸ்டல் லைக் மைக்கா, டாப்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டூ ஆப்டிக்கல் ஆக்சஸ் இருக்கும். அப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆக்சஸ் இருக்கும். மேபி பர்பண்டிகுலராக இருக்கலாம் அல்லது பேரலாக இருக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ ரெண்டு ஆக்சில் என்ன தெரியும், இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணும். அங்கே என்ன இருக்காது, ரிஃப்ராக்ஷன்ஸ் இருக்காது. ரைட்டா? ஸோ இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நைக்கல் ப்ரிசம். ஸோ நைக்கல் ப்ரிசம்னா என்ன அப்படின்னா ஒரு கால்சைட் கிறிஸ்டல் எடுக்க போகிறாங்க. ரைட்டா? இந்த கால்சைட் கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா லென்த் வந்து 3 times ஆஃப் பிரெத் இருக்கணும். சரியா? இது பி அப்படின்னா இது 3B இருக்கணும். அப்போ லென்த் வந்து 3 times ஆஃப் பிரெத் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும்.
ரைட்டா. அதே மாதிரி டயகனலில் ஒரு இடத்துல இருக்கணும் 108 டிகிரி இருக்கணும், இன்னொரு டயகனலில் வந்து 72 டிகிரி இருக்கணும். ரைட்டா. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம டயகனலில் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டையும் சேர்த்து நடுவில் என்ன செய்ய போகிறோம், கனடா பால்சம் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட் வந்து வச்சு போகிறோம், ரெண்டையுமே வந்து ஒட்ட போகிறோம். ரைட்டா. ரைட். இப்போ வந்து என்னது, லைட் வந்து படுது, பட்டு என்னாகும், டபுள் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். நடந்ததுன்னா ஒன்று ஆர்டினரி, இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, 2 லைட்டும் வரப்போகுது. ரைட்டா. சரி, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பற்றி பேச வேண்டியிருக்கு. பாருங்கள், ஆர்டினரி லைட்டாக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.65 இருக்கார். ரைட்டா. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்தால் 1.486 இருக்கார். கனடா பால்சத்துக்கு 1.538 இருக்கார். சரியா. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்க. ரைட்டா. இது வந்து பெரிய ஹோல், இது சின்ன ஹோல், இது மீடியமாக இருக்குது. அப்போ இது வழியாக யார் போகலாம் அப்படின்னா இவர் ஈஸியாக உள்ளே போயிடுவார், இவர் உள்ளே போக முடியாது. ரைட்டா. பாருங்கள், ஸோ இவருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மீடியமாக இருக்குது. இப்போ இதோட கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுறாரு, இவர் டிரான்ஸ்மிட் ஆகி வெளியே வந்துட்டார். இவரால் டிரான்ஸ்மிட் ஆகலை, என்ன ஆயிடுச்சு, ரிஃப்ளெக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த ரே வந்து என்னது, நமக்கு ஆர்டினரி ரே. இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி வரக்கூடியது யார், எக்ஸ்ட்ரா ரே. ரைட்டா. அதை என்ன பண்ணுறது, அழகாக நமக்கு பிரிச்சே கொடுத்துருது. ஸோ இது யாராக இருப்பான்னா இது பிளெயின் போலரைஸ் லைட்டாக இருப்பார். ரைட்டா. பிளெயின் போலரைஸ் லைட்டாக இருக்கும். சரி, அடுத்தது இதில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இட் ப்ரொடியூஸ் பிளெயின் போலரைஸ் லைட், அவ்வளோதான். அதே மாதிரி இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ அனலைசர், ரொம்ப சிம்பிளானது தான். இதில் ட்ராபேக்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா காஸ்ட் இஸ் வெரி ஹை. சரியா. இதுக்கான காஸ்டிங் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது என்னது, எக்ஸ்ட்ராடினரி ரே பாசிங் ஆப்ளிக்வேலி த்ரூ இட், த எமர்ஜென்ட் ரே இஸ் ஆல்வேஸ் டிஸ்பிளேஸ்ட் லிட்டில் டு ஒன் சைடு. என்ன இருக்கும்னா இப்போ இந்த ரே வந்து என்ன ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வராது, இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆகும். ரைட்டா. ஸோ என்ன ஆகிடும், இது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம பார்க்குறது இப்படி பார்க்க முடியாது, இப்போ இங்கேருந்து பார்க்க வேண்டியிருக்கும். ரைட்டா. அந்த வியூ அதை அடுத்து கொடுத்துருப்பான். த வியூ இஸ் குவைட் லிமிட்டட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வியூவில் மட்டும் தான் தெரியும், வேறு வியூவில் தெரியாது. ரைட்டா. அதுக்கு அடுத்தது நாட் யூனிஃபார்ம். எது, பிளெயின் போலரைஸ் லைட்டாக இருக்கும், ஆனால் யூனிஃபார்மாக இருக்காது. தட் மீன்ஸ் இந்த இது வந்து எப்படி இருக்காது, யூனிஃபார்மாக இருக்காது. ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இப்படி இருக்கும். ஸோ அன்யூனிஃபார்மாக இருக்கும். நாட் யூனிஃபார்ம்லி பிளெயின் போலரைஸ்ட். ஸோ நாட் யூனிஃபார்ம்லி பிளெயின் போலரைஸ் லைட். ரைட்டா. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. ரைட்டா. இந்த நைக்கல் ப்ரிசம் இஸ் a instrument used to producing and analyzing the plane polarized light. அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த எதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா டபுள் ரிஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குமா. அடுத்தது போலரைசேஷன் பை ஸ்கேட்ரிங். ரைட். இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு அன்போலரைஸ் லைட் இருக்குது. ரைட்டா. மேபி சன்லைட் வச்சுக்கலாம். ரைட்டா. இது வந்து மாலிகூல், அட்மாஸ்பியரில் மாலிகூல் இருக்குது, மாலிகூல் மேலே படுது. பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு மாலிகுலாக இருந்தாலும் ஒரு ஆட்டம் இருக்கும். ஆட்டம் வந்தால் வெளியே என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும்னா இந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டோம். அப்சார்ப் பண்ணி எல்லா டைரக்ஷனும் ஸ்கேட்டர் பண்ணும். இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும், வரக்கூடிய எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி ஸ்கேட்டர் பண்ணும், எல்லா டைரக்ஷனையும் அனுப்பும். ரைட்டா. ஸோ இது என்ன ஆகும்னா ஆக்சுவலி எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், ஆக்சலரேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதுக்கப்புறம் எனர்ஜியை வந்து எல்லா டைரக்ஷனையும் அனுப்பும். புரியுதா. இப்போ இந்த லைட் எப்படி இருக்குன்னா அன்போலரைஸ் லைட்டாக இருக்கும். தட் இஸ் இதோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதாக இருக்கும்னா பிளெயின் போலரைஸ் லைட்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா படக்கூடிய லைட்டுக்கு 90 டிகிரியில் கிடைக்கக்கூடிய இந்த லைட்டு வந்து எப்படி இருக்கும்னா பிளெயின் போலரைஸ் லைட்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அடுத்து நடக்குதுன்றதை டீட்டெயிலாக சொல்லிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு 90 டிகிரியில் இருக்கக்கூடிய லைட்டுக்கு பிளெயின் போலரைஸ் லைட். அப்போ த்ரோ தி ஸ்கேட்ரிங் we can get பிளெயின் போலரைஸ் லைட், அவ்வளோதான். ரைட்டா. ஆனால் இன்டென்சிட்டி பார்க்கும்போது இதோட இன்டென்சிட்டி இது கம்மியாக இருக்கும், இதோட இன்டென்சிட்டி இது கம்மியாக இருக்கும். ரைட்டா. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும்.